இந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில வரும் பொழுது மூளையை குழப்புது, குடும்பத்தை குழப்புகிறது, மற்றவங்க எல்லாருடையும் ஒரு கேள்விகள் உருவாகிறது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்க தொடங்குறாங்க. எங்க ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை பிடிச்சிக்கிட்டு சபைன்னு போறீங்க? ஏன் நாங்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. ஏன் உங்களுக்கே இந்த விதமான தொல்லைகள் வருது? ஏன் உங்களுடைய ஜீவியத்துல உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இந்த விதமான தொல்லைகள்? ஒன்னிலாட்டி ஒன்று முடிந்தால் ஒன்று முடிந்தால் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன என்கிறது கேட்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த உடன்படிக்கை, அந்த மேய்ப்பர், அந்த சத்தம், தேவன் ஆவியானோர் பேசினது, எங்களுடைய வேதத்தில் இருக்கிறதான சத்தியங்கள், நாங்க எதுக்கு உடன்படிக்கை பண்ணினோமோ எல்லாம் மறந்து போய் வேற எங்கேயோ போய் கொண்டிருக்கோம். இது எங்களுடைய வாழ்க்கையில நடக்குது. பெரிய அளவில் நாங்க போகாட்டியும் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், ஒரு சில நேரத்தில் எங்களுடைய பேச்சுக்கள், மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு வார்த்தையை வெளியே விட்டாலும் அது அப்படியே காத்துல பறந்துடும். ஏன்னா பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிள்ளையை இந்த ஜனங்கள் மத்தியில கண்டுபிடிக்கலாம். இவங்க என்னமோ ஜீவன் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு போறாங்க, ஆண்டவரை தொழுது ஸ்தோத்திரிக்கிறாங்க, பிரைஸ் பண்றாங்க, உபவாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க. அந்த பாஸ்டர்மார்கள் எல்லாம் வீடுகளுக்கு வர்றாங்க. ஆனா இதுல ஒரு பிழையை கண்டுபிடிக்கலாம் என்கிறதாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வார்த்தையில தவறுகிறதுக்கு விடக்கூடாது, சிந்தனையிலே நீங்க தவறுகிறதுக்கு விடக்கூடாது. எந்த நேரமும் எங்களுடைய ஜீவியத்துல, எங்களுடைய சிந்தனையில இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுத்ததான சத்தியங்கள் இருக்கிறது. இது சட்ட புத்தகம், சட்ட புத்தகம். இந்த சட்டத்துக்கு மீறி நான் ஏதாவது செய்தேனையாக கர்த்தர் என்னை தண்டிப்பார் என்கிறதான தெய்வீக பயம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டியது அவசியம். அந்த பயம் இல்லாட்டி தான் யாரு என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் நாங்க செய்கிறதுக்கு முற்படுகிறோம். அருமையானவர்களே, வேதத்துல பிழையான வழிகளை தெரிந்து கொள்ளாதே, தெரிந்து கொண்டால் இப்படித்தான் உனக்கு நடக்கும் என்கிறதாக சொல்லி அநேக காரியங்களை குறித்து வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அதுல ஒரு உதாரணத்தை எடுத்து நாங்கள் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். மோசே 24வது அதிகாரத்துல, யாத்ராகம புத்தகத்தை நீங்க பிரட்டி கொள்ளுங்க. 24வது அதிகாரத்தை நாங்கள் பிரட்டி கொள்வோம் உங்களுடைய வேத புத்தகத்துல. 24வது அதிகாரத்திலே மோசேக்கு 10 கற்பனைகளை பெறுகிறதுக்காக சீனாய் மலைக்கு தேவன் அழைத்ததான அந்த அழைப்பை குறித்து இங்கே பார்க்கக்கூடியதாக நாங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இங்கே பார்க்கிறோம் பாருங்க. 12வது வசனம், மற்றது எல்லாத்தையும் அப்படியே விடுவோம். நீங்க வீடுகள்ல போயிட்டு 24 வாசித்து பாருங்க. எத்தனை பேர் வரணும், எத்தனை பேர் தூரத்துல இருக்கணும், எத்தனை பேர் மலையில ஏறணும், எப்படி ஏறணும் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து 12வது வசனத்துல பாருங்க. நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்ப மற்ற மக்களும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் மலையில ஏறுறாங்க. ஏறி அவங்க அங்கே அந்த இடத்துல இருக்கணும். இருந்த உடனே அவங்க பாக்குறாங்க, அந்த மலையில தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு மேல வந்துடாதீங்க, அதுக்கு மேல வந்துடாதீங்க, அப்படியே இருங்க, நீங்க என்னுடைய மகிமையை காண வேண்டும். பின்பு 9ல பாருங்க, மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, இஸ்ரவேலுடைய மூப்பர் 70 பேர் அங்கே ஏறி போறாங்க. கொஞ்சம் ஏறி போன உடனே பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். எப்படி தரிசித்தார்கள் பாருங்க, அவருடைய பாதத்துக்கு கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாக தெளிந்த வானத்தின் புறமைக்கு ஒப்பாக இருக்கிறதை கண்டார். இவ்வளவுதான் கண்டாங்க. அதுதான் தேவனுடைய மகிமை. இந்த வானத்துக்கு கீழே இந்த நீல நிறமாக அந்த கல்லிழைத்த நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பான அப்படியே பல 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 தெளிந்த அந்த நீல நிறமாக
அந்த மகிமை, அந்த பிரகாசத்துக்கு அவருடைய பாதத்துக்கு கீழே தான் இந்த விதமான காரியத்தை கண்டார்கள். அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு அவங்க சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு தேவனுக்கு வேணும், நான் இறங்கும் பொழுது என்னுடைய மகிமை எவ்வளவு பெருசாக இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கிறீங்க. சும்மா பாத்துக்கிறீங்க, நீங்க பேச வேண்டாம், எழும்ப வேண்டாம், மேல வர வேண்டாம், செத்து போயிடுவீங்க. அந்த காரியத்தை கண்டா அவங்க மனுஷர்கள் செத்துருவாங்க. உங்களை தாங்க முடியாது. நான் தெரிந்து கொண்டதான ஒரு மனுஷனை நான் கூப்பிட போறேன், அதனால நீங்க கொஞ்சம் ஏறி என்னுடைய மகிமை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த மகிமையை கண்டாங்க. பாருங்க, அந்த வெளிச்சத்தை மட்டும் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து அவங்க சரியான சந்தோஷம். அவங்க தங்களுடைய பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மோசையை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்தை நாங்க எந்த நேரமும் எங்களுடைய காதுகளிலே கேட்க வேண்டிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். நீங்கள் என்கிறதாக எல்லாத்தையும் பாருங்க, 70 பேர்கள் அங்க நாதாப் அபியூ இருக்கிறான், அரோன் இருக்கா, எல்லாரையும் கூப்பிட்ட தேவன் பொட்டிக்குள்ள ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு என்று சொன்னால், அந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ளதான தொடர்பு, அந்த உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் பார்த்தீங்களா?